சரி அவங்களுக்கு கொடுங்க, யார் வேணுங்கிறவங்களுக்கு கொடுங்க. எவ்வளோ வாங்குறாங்க? 5 ரூபாய் சார். 5 இந்த சாப்பாடு 5 ரூபாயா? ஃபர்ஸ்ட் கலந்து போட்டுருந்தோம். குவான்டிட்டி இவ்வளோதாங்க, 5 ரூபாய்க்கு. என்ன கொஞ்சம் திருப்பி கொஞ்சம் போட்டாங்கன்னா கொடுத்தேன், இல்லைன்னா வீணாக்கிட்டு போயிடுறாங்க. சிரமத்தில் பசியாக இருக்கும்போது நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இல்லை காய் குறைவாக தான் இருக்கு, அவங்க சொல்ற மாதிரி தண்ணியாக இருக்கு. எங்களுக்கு கொடுத்தது அதுதான் சார். இந்த 700 ரூபாய் தான் எல்லாமே வாங்கணும்னு அப்படிதான் வாங்கிட்டு வரும். சாப்பிடுங்க கொஞ்சம் எடுத்து அப்படியே நீங்கள் சாப்பிடுங்க. இதை குறைச்சிட்டாங்க சார். இப்போ குறைச்சிட்டாங்க எல்லாமே. காய் கொஞ்சம் மருந்து அடிக்குது, மருந்து வாசம் எடுக்குது. அதனால கழுவி சுத்தம் பண்ணி பண்ணணும் இந்த காயிலெல்லாம். நீங்கள் சாப்பிட்டு பண்ணு, ஆனால் மருந்து அடிக்குது, மருந்து வாசம் எடுக்க போகிறாங்க. அப்போ அவங்க வயிறு வலிக்கும்ல. நம்ம ஊரில் காய் தானே. இல்லை கவுச்சவு தானே சவுச்சவு, கேரட்டு, சவுச்சவு, கத்திரிக்காய். இல்லை அது எல்லாம் போடலாம், ஆனால் மருந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி போடணும் சாப்பாடில். அரிசியும் நல்லா கழுவி நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடுமோ அப்படி சமைக்கணும். இப்போ இந்த அம்மா உணவு வந்து ஏழைப்பாளையங்களுக்கு வந்து அது வந்து கட்டாயம் வந்து அது வந்து பயன்படுது. நீங்கள் பார்த்தீங்க அந்த வந்து அவ்வளோ பேரும் அன்னாடங்காட்சிகள் நிற்கிறவங்க அங்கே வந்து நிற்கிறாங்க. அவங்க எவ்வளோ சாப்பாடுனா 5 ரூபா தான் சொல்கிறாங்க. 5 ரூபாங்கிறது வந்து வயிறார சாப்பிட்லாம் அப்படின்னா. நீங்கள் அந்த உணவு கொடுக்குறது, உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப நான் முக்கியமாக பார்க்குறேன். நானே இப்போ அந்த உணவு தான் சாப்பிட்டேன். காலை உணவு வந்து அங்கே நான் கிளம்பி வரும்போது சாப்பிடல, அங்கே தான் சாப்பிட்டோம். அப்போ அவ்வளோ சாப்பிட்டு அவங்க கோரிக்கை என்ன, குறைகள் என்ன நம்ம கேட்குறோம் மக்கள்கிட்ட வந்து. அப்போ அவங்க அந்த உணவில் வந்து காய் நான் சாப்பிட்டவங்க காய் கொஞ்சம் வந்து காயில் வந்து மருந்து ஸ்மெல் வந்துச்சு. அதை நான் வந்து சொன்னோம். அந்த சாம்பாரா ரசமா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு குழப்பம் இருக்குது. அது தண்ணியாக இருக்குது அப்படின்னா அவள் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்து பருப்பு வைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க.